கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் உங்க மத்தியில சாட்சி சொல்லக்கூடிய வைத்ததுதான் நன்றி செலுத்துகிறேன். நானும் ஒரு பக்தி வைராக்கியமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன்னா. என் பெயர் சரஸ்வதி. இப்போ கிறிஸ்துக்குள்ள ரோஸ்லி. நான் 19 வயசு வரை எனக்கு ரெண்டு குடும்பம் தான் இருந்தேன். நான் +2 முடிச்ச பிறகுதான் நான் ரட்சிக்கப்பட்டேனே. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னா, வயிற்று வலி எனக்கு அதிகமா இருந்ததுனால அநேக ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனோம், சுகம் அடையவே முடியல. அம்மா சொன்னாங்க, எங்க போனாலும் வயிறு வலி சரியாகலையே, எப்படிதான் இது வயிறு வலி சரியாகும்? 19 வயசு பெண்மணிக்கு வயிறு வலி அதிகமாகுது, எதன் காரணமாக தெரியலையே அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா வாங்க, நம்ம ரமேஷ் பாஸ்டர் கிட்ட போனா கண்டிப்பா ஏசப்பா நம்மளுக்கு சவுக்கு கொடுப்பாரு. என்ன அறியாமையே தான் நான் சொன்னேன். அன்னைக்கு 19 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டத நாள் முதற்கொண்டு கர்த்தரை நான் ரொம்ப அதிகமா ஏற்றுக்கொண்டேன். 22 வயது ஆகிவிட்டது. 22 ஆகணும் திருமணம் ஆகணும்ல. அப்ப நம்ம இந்து குடும்பத்துல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்துக்கு வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம எப்படி இந்து திருமணம் பண்ணிக்கிறது? பண்ணக்கூடாதுல்ல. நான் ஒரு ரொம்ப வைராக்கியமா வாழ்ந்த கர்த்தருக்குள்ள திருமணம் ஆகுனா நம்ம கிறிஸ்துவ தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், நாங்க ஊழியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. நான் ரொம்ப அதிகமா ஜெபித்தேன். 22 வயது கடந்து விட்டது. ஏசப்பா, எனக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தான் வேணும்னு சொல்லி அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். முதல்ல இந்த PW ஃபேமிலி எனக்கு எப்படி தெரியலன்னா, முதல்ல 2000 நினைக்கிறேன், ஷைனி அவர்கள் கால் பண்ணாங்க. அதிகாலையில பண்ணாங்க. அம்மா நீங்க ரோசி அம்மாவான்னு கேட்டாங்க. ஆமாமான்னு சொன்னேன். பிரசாந்த் அண்ணன் கனெக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரேயருக்கு அப்படின்னு. அப்போதான் நான் அந்த ப்ரேயர்ல நான் ஜாயின் பண்ண நாள் முதற்கொண்டு உண்மையாகவே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம்னா, நான் ப்ரேயர்ல வந்த பிறகுதான் வீடுதான் கட்டப்பட்டது. அதிகமா மழை வரும். மழை தண்ணி ரோட்ல இருக்கிற மழை தண்ணி எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி எது கேட்டாலும் எப்படி சொல்லவே முடியாது. ஒரு சமைக்கிறேன்னா மணக்கட்டை போடணும், கல்லு போடணும், அது மேல வச்சுதான் நான் சமைக்கணும். அப்போ PW ஃபேமிலியில காலையில அதிகாலையில பிரேயர் வரும்போது நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஏஞ்சல், ஷைனி, அநேக பிள்ளைகிட்ட சொல்லுவேன் நான், அம்மா இது மாதிரி மழை அதிகமா வருது, ஒரு வீடு ஒன்று கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தாமே எங்களுக்கு அதிகமா எப்படி சொல்றதே தெரியல. இந்த பிரேயர் வீக்ஸ் மூலியமாக ஒரு வீடு கட்டப்பட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் PW சொல்லுவேன். அம்மாங்கெல்லாம் பொண்ணுகிட்ட தான் சொல்லுவாங்க, இல்ல பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. அது போல நான் கர்ப்பத்துல என் பிள்ளைகள் மறந்தாலும் என் ஆவிக்குரிய பிள்ளைகள் PW பிள்ளைகள் தான் அதிகமா சொல்ல போலாம். எல்லாம் உண்மையாவே கர்ப்பத்துல எடுக்கப்பட்ட பிள்ளைங்க மறந்துடுவாங்க. நான் எனக்கு ஒரு சளி பிடிச்சா கூட சரி, ஒரு தலைவலி வந்தா கூட சரி, என் பிள்ளைகிட்ட தான் சொல்லுவேன், அதிகமா சொல்லுவேன். PW பிள்ளைகள் தான் சொல்லுவேன், அதிகமா ஜெபிப்பாங்க. கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டையும் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். PW பிள்ளைகளை கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.